ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீட்டில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய பிரைட்னஸ் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஷார்ட்ஸாகவே போட்டிருப்பேன். ஒரே ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் நான் வீடியோஸாக போட்டிருப்பேன். அதனால் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் இன்னும் யோசிக்கலை. டக்குன்னு சரி யூடியூப் சேனல் போடலாமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டேன். ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ண போகிறேன். வாங்க போகிறேன். எங்கள் மம்மியை காணும். எங்கள் மம்மி இப்போ தான் துணி துவைச்சி போடுறாங்க. அது என்னது, ஷண்முகா ஸ்ரீரித்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபாலோவர்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேறீங்க. நான் சில வீடியோ டெலிட் பண்ணிடுறேன், அதனால நீங்கள் பார்க்குறீங்க மாட்டேறீங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னன்னு தெரியுதா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. கோலி, ப்ளூ கலர் கோலி. இங்கே பாருங்கள், நான் க்ரீன் கலரு, ப்ளூ கலரு. அம்மா நான் என்ன வச்சுருக்கேன்னா ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ப்ளூ கலர், அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர் வச்சுருக்கேன், லைட் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன், டார்க் ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் எல்லோ வச்சுருக்கேன். எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எல்லோ வச்சுருக்கேன். இந்த 4 கோலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 கோலி இருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ என் கையில் 2 இருக்கா, அப்போ 4. ஓகே, இல்லை என் கையில் இவ்வளோ இருந்துச்சுன்னா 3, இவ்வளோ இருந்துச்சுன்னா 2, இவ்வளோ இருந்துச்சுன்னா 1. சரியா? இப்போ நான் கையில் எத்தனை வச்சுருக்கேன்னா 4 கோலிஸ். இந்த 4 கோலிஸும் நான் எதில் எடுத்தேன்னா எங்கள் காலில் கோலி சோடா இருக்குது, அந்த கோலிலேருந்து தான் நான் எடுத்தேன். சரி, இப்போ நான் வச்சுட்டு வேறு ஏதாவது திங்ஸஸ் காட்டுறேன். மறக்காம எங்கள் யூடியூப் சேனல் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும்னா நல்லா இருக்குங்கப்பா. எப்பவுமே நல்லா இருக்குங்க.
எதை கொண்டு போக போற? ரோடு மாமா ஃபர்ஸ்ட் நல்லா அழகா எழுதிக்கோ எக்ஸாம். எனக்கு இப்போ நான் ரோடு காணும் பர்ஸ் எடுத்துக்கோ. பவுச்சா பவுச் வை. ஆல் தி பெஸ்ட். அந்த பேக் அழகா எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு எக்ஸாம் ஸ்கூலில், அதனால் வந்து எக்ஸாம் எல்லாம் கெடுதுங்க. அக்கா இப்படி பேசுகிறீங்களேக்கா, அதனால் வந்து உங்கள் வயசு என்ன அப்படின்னு. ஆனால் என் வயசு வந்து 4 வயசுலேருந்து இப்போ எனக்கு வந்து 5 வயசு. இந்த 5 வயசில் தான் வந்து நான் இப்படி பேசுகிறேன். இந்த பேசுகிற எனக்கே தெரியல. சரி, ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இந்த ட்ரெஸ்ஸு வந்து என்னோட அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. NEEW இது என்னன்னு தெரியல, நீங்களே படிச்சுக்கோங்க. நான் காட்டுறேன், படிங்க. இங்கே என்ன இருக்குன்னா லிட்டில் சீக்ரெட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படின்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, லிட்டில் சீக்ரெட்ஸ் அப்படின்னு எழுதலை, ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இது தெரிஞ்சாலே போதும், எனக்கு ஸ்பெல்லிங் தான் தெரியாது, அதனால இது தெரிஞ்சாலே போதும். ரைட்டாகவே இல்லை, நான் எடுத்தாச்சு. நான் இப்போ நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் போக மாட்டேங்குது.